நீங்க நல்ல பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருந்த ஆள் நானு. இப்ப என்னைக்கு வந்து நம்ம ஐடிக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணோமோ, அதுலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்த எனக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முடக்குன மாரி தான் ஒரு ஃபீல். ஏன்னா, பிரெயின் வந்து இன்னும் வந்து ஆக்டிவா அதெல்லாம் பண்ணணும்னு ஓகே. தோணும். நான் ஒரே ஒரு உடம்பு அந்த சின்ன மாரி வந்து திருத்தம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஐடில ஸ்டெப் இன் ஆன உடனேன்ட்டு, ஐடிய விட்டு வெளில வந்தா எல்லாமே சூப்பர் ஆயிருவோம். ஐடின்க்குள்ள போனாலே எல்லாம் பிரச்சனையா வந்துரும். இப்படின்றது வந்து ஒரு தப்பான ஒரு உதாரணம். இல்ல அதையும் நானு ஐடின்றது சொல்லிக்கிறேன். இல்ல ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது என்னன்னா, ரொம்ப செடன்டரி ஜாப். புரியுது. கரெக்ட். இல்ல, அந்த இல்ல. ஆஸ்பெக்ட்ல சொன்னேன். வெளிய ஏன் இருந்தாலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆமா. ஐடி வந்து நல்ல ஒரு துறை தான். அதுக்காக ஐடிய வந்து அப்படி சொல்ல வேணான்றதுக்காக இல்ல அத நான் அது தெளிவுபடுத்திக்கிறேன். நான் எந்த ஆங்கிள்ல சொன்னேன்னா, மெயினா வந்து நம்ம அந்த ஒயிட் அன்டைம்ல கலர் வொர்க் ஜாப் பண்றோம். நைட் நேரத்தில ஆ ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் அதுதான், பண்றாங்க. அதுதான், அதுதான். அதனால சாப்பாடு சாப்பிடுறது சரியா இருக்காது. தூக்கமின்மை. நம்ம ஒரு இதுல அ வளர்ந்திருப்போம். இத்தன வருஷமா ஒரு பாரம்பரியத்த கடைபிடிச்சுட்டு, இப்ப நான் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். நைட் 8 மணிக்கு ஒர்க்க முடிக்கிறோம். அடுத்து போய் தூங்குறோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்றவங்கலாம் அதிகாலையில சூரியன் வந்த உடனே வேலைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. சூரியன் அஸ்தமனத்துக்கு ஆனதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அதுதான் இப்ப பல மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 7க்கு அப்புறம் சாப்பாட சாப்பிடாதீங்க. அது கொஞ்சம் டிலே பண்ணி தூங்குங்க. வாக்கிங் போங்க அப்படின்றது. இத வந்து நம்ம பாரம்பரியமாவே கடைபிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க சொன்ன மாரி யுகே ஷிஃப்ட்டுக்கு வேலை பார்க்குறேன். யுஎஸ் ஷிஃப்ட்டுக்கு வேலை பார்க்குறேன். அப்ப நம்ம லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறுது. அப்ப ஃபுட் ஹேபிட் ஆமா. மாறுது. டைமிங் எல்லாம் உணவு சாப்பிடுறது பகல்ல முதற்கொண்டு எல்லாமே. தூங்குறவங்க வந்து சரியான அந்த 8 மணி நேரம் தூங்குறதில்ல. அந்த நேரம் எனக்கு பசி வருது. என்ன செய்றது? இதனால வர்ற வாழ்வியல் மாற்றத்தினால வர்ற பிரச்சனைகள் தான் இது.